ரொம்ப பணக்காரங்க எல்லாம் பாருங்க, பணம் சம்பாதிக்கிற மிஷினா தான் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா பணம் சம்பாதிக்கலன்னா அப்புறம் அவங்களை மதிக்க மாட்டாங்க. அப்ப அவங்க சம்பாதிக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு மரியாதைங்கிறது செட்டில் ஆயிடும். அவங்களுக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு செலவு பண்ண பணம் வேணும், சரியா? அந்த செலவு நான் என் ஃபேமிலியோட பண்ணணும், என் குழந்தைகளுக்காக பண்ணணும், என்ஜாய் பண்ணணும். ஒரு நாள் லீவ் விட்டாலும் வீட்டுல சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வேணும். அதுதானே வரும், அதுதானே சொர்க்கம். தனியாவே யாரையும் படைக்கல. அப்ப அப்படின்னா தனியாவே எல்லாரும் இருந்துடலாம்ல. இங்க எல்லாமே ஒண்ணு சார்ந்துதானே இருக்கு. யாருமே நட்ட நடுவா மரம் மாதிரி முளைக்கல, புரியுங்களா? அந்த மரம் கூட இன்னொரு மரத்தோட விதையில இருந்து தானே வருது. அப்ப எதுவுமே இங்க தனியா இல்ல. அப்ப நம்ம மட்டும் எப்படி தனியா இருக்கு? தனியா இருந்தா சந்தோஷமே இல்லை. அப்போ பணம்னு இனி நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சா நாளைக்கு உங்க ஃபேமிலி விட்டுறாரு. உங்களுக்கு இப்ப கையில பணம் இல்ல, உங்க அப்பாவோ இல்ல உங்க வீட்டுக்காரோ யாரோ தானே பணம் கட்டி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. நாளைக்கு பணம் சம்பாரிச்சோன்னா முதல்ல அவங்கள திரும்பி உங்க கூட கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்கதான் உங்களுக்கு கொடுத்தாங்கிறத மறக்கவும் கூடாது. அவங்கள ராஜா மாதிரி வச்சு பாத்துக்கணும். ஆனா ஒரு விஷயமே இல்லைங்க, யார் சம்பாதிச்சா என்ன, அது வெறும் பேப்பர் தான், புரியுதுங்களா? அந்த சந்தோஷம் தான். கண்ணாடி மாதிரி வாழ்க்கைங்கிறது 100% நிஜம்தான். ஒரு தடவை உடைச்சிட்டா ஒரு வார்த்தை தவற விட்டுட்டு அது கடைசி